சாயிராம். 1000 முறை தோற்றாலும் உன் லட்சியத்தை மட்டும் எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே. நிச்சயம் ஒரு நாள் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். உனக்கான வெற்றியை நான் உனக்கு பரிசாக அளிப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என்னுடைய ஆராத்தியை நம்பிக்கையோடு தொட்டு உன் கண்களில் ஒற்றிக்கொள். உன் வாழ்விற்கான புது தெம்பு உன் மனதில் பிறக்கும். என்னுடைய சக்தியால் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை உனக்கு ஈடேறும். நான் அதை ஈடேற்றி காட்டுவேன். சாயிநாதரே, நான் உங்களை வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் உங்கள் காலடியில் சமர்ப்பித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய முழு எண்ணமும் உங்கள் மீதுதான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தீர்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழ்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கை மிக மோசமான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது? நான் என்னதான் அப்படி பாவம் செய்தேன் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. என்ன செய்வது என்று எனக்கு எதுவுமே தெரியவில்லை. சில சமயங்களில் மனவேதனையாலும் மனக்குழப்பங்களாலும் நான் உறைந்து போய் நிற்பது போல ஒரு தோற்றத்தோடு இருக்கிறேனே. இதற்கு ஒரு முடிவே இல்லையா சாயிநாதரே? என்றாவது என்றைக்காவது, இன்றோ அல்லது நாளையோ எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்று நான் நம்பிக்கையுடன், உங்கள் மீது முழு நம்பிக்கையோடு என்னுடைய முடிவை நான் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனால் இன்று வரை இந்த நொடி முதல் எந்த முடிவும் எந்த மாற்றமும் எனக்கு கிடைக்கவும் இல்லை, நடக்கவும் இல்லை. என் அன்பு பிள்ளையே, முதலில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள். முதலில் உன் மீது உனக்கு நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதன் பொருட்டுதான் உன்னுடைய பலனும் உனக்கு கிடைக்கும். நீ உன்னை அதிகமாக நம்பினால் அதற்கேற்றாற்போல் அதற்கான பலனும் மிக அதிகமாகவே இருக்கும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். நீ விருப்பப்பட்டது எல்லாமே உனக்கு ஈடேறும். அதை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி அதன்படிதான் உன்னுடைய கர்மாவை நீ உன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறாய். அதனால் அந்த கர்மாவினால் நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களை தாங்க முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல் மனவேதனையில் இருக்கிறாய். தவித்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் கண்ணீர் சிந்திக் கொண்டும் இருக்கிறாய். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் துயரத்தின் பெரும் பகுதியை என்னுடைய பிள்ளைக்காக நான் அனுமதித்துக் கொண்டிருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மனதை முதலில் வெறுமையாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். எந்த ஒரு நிகழ்வுகளையும் உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் இனி எழுத்த வேண்டிய தேவையே இல்லை, அவசியமும் இல்லை. உன்னுடைய இந்த நிலைமை வெகு விரைவில் மாறி உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும். உனக்கான நேரம் கூடியிருக்கிறது. நம்ப முடியாத அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நீ காணப்போகிறாய். உன் வாழ்க்கையில் நிகழத்தான் போகிறது அந்த நம்ப முடியாத திருப்பம். நான் கூறுவது எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்காது. நான் கூறுவது அனைத்தும் சத்திய வாக்கேதான். உன்னுடைய அன்பு, உன்னுடைய நல்ல எண்ணம் இவை தெரியாமல் இருக்கும் இந்த உலகத்தில், இவை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் அகப்பட்டு மாட்டிக்கொண்டிருப்பது போல புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய். கவலையே வேண்டாம் என் குழந்தா. நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு தேவையானது அனைத்தையும் யோசித்து யோசித்து அதன்படி நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய உள்ளத்தில் என்னதான் குழப்பம் வந்தாலும், என்னதான் சோதனைகள் உன்னை சூழ்ந்தாலும், உன்னுள் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன்னில் இருக்கும் என்னிடம் உன்னால் முடிந்தவரை பேசி பழகு. நம்பிக்கையோடு உன் மனதை வைத்துக்கொள். நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் நினைப்பதை அறவே விட்டுவிடு.
உன்னுடைய மனக்குழப்பமெல்லாம் தீரும் காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதற்கான நேரமெல்லாம் கூடி வந்திருக்கிறது. நான் இருக்கிறேன். உன் கற்பனைக்கு எட்டாத உருவமாகவோ, உன் கண்ணுக்கு தெரியாத சூட்சும ரூபமாகவோ இதை அறிந்து கொண்ட நீ அதிர்ஷ்டசாலிதானே? குழந்தா, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது. இதை கேட்கும் நொடியே அந்த மாற்றத்தை நீ கண்கூடாக உணர்வாய். பல நாள் கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் ஒரு பலன் வரப்போகிறது. உனக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்ததான் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் அது உன்னை தாழ்த்துவதற்காக வருவதில்லை குழந்தா. உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்தத்தான் அந்த கஷ்டம் உனக்கு வருகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள். குழந்தா, உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கு நிறைவான விஷயமாக ஆகப்போகிறது என்றுதான் அர்த்தம். குழந்தையே, நான் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். சோதனை கூட உன்னையே உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைக்க, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்ததான் அந்த சோதனைகளை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மனதை துரத்தி வெறுத்து வைக்கிறார்கள் என்று நினைக்காதே. உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்று அவர்களோடு வாதம் செய்யாதே. அந்த தருணத்தை மிக அமைதியாக கடந்து சென்றுவிடு. அந்த தருணத்தில் அமைதியாக இருந்துவிடு. இருந்து உன்னுடைய பிரகாசமான செயல்களால் அவர்களுக்கு உணர்த்து நீ யாரென்று, எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களுக்கு உணர்த்து உன் செயலால். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. அதுவே உன் வாழ்விற்கு நல்லதும் கூட. உனக்கான ஒரு நல்லதொரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அது உன்னுடைய எல்லா வலிகளுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் மருந்தாகவே இருக்கப் போகிறது. இன்னும் உன் வாழ்க்கையில் பல இருக்கிறது அரங்கேற. அதுவரை பொறுமையாக காத்திரு. அந்த அழகிய நாட்களை உனக்கு அரங்கேறப் போகும் அந்த அழகிய நிகழ்வுகளை நிகழ்வதற்காக காத்து கொண்டிரு. பொறுமையாக, நிதானமாக. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும், உன் மனவேதனைப்பட்ட அத்தனை வேதனைகளுக்கும் நான் கொடுக்கும் பதில்தான் உன்னுடைய வாழ்வு. உனக்காக எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. தொட முடியாத உச்சத்திற்கு உன் வாழ்வில் நீ வளரப்போகிறாய். சிரித்த முகத்தோடு எது நடந்தாலும் புன்னகையை மட்டும் மறந்து விடாமல் நிதானமாக நிம்மதியாக காத்து கொண்டே இரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் மாற்ற வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவுடையது. எனவே எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன். நீ எதிர்பாராத ஒரு உதவி உன்னை சேர்ந்து வரப்போகிறது. உன்னையே சேர வரப்போகிறது. முழுவதுமாக கேள். என்னுடைய ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள். உன்னுடைய சுமையையெல்லாம் நான் இறக்கி வைக்கப் போகிறேன். என்னுடைய எல்லா கதவுகளும் அடைப்பட்டு கிடக்கிறதே. நான் என் வாழ்க்கையில் எப்படி மீள்வேன் என்றுதானே கேட்கிறாய்? உன் வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த கதவு திறக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ எப்பொழுதுமே கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு என் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே நிரம்பி இருக்கிறது, என் கதவுகள் எனக்கான வழி அத்தனையும் அடைப்பட்டு விட்டது என்று அடைப்பட்ட கதவை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் உனக்காக திறக்கப்படும் கதவுகள் உன் கண்களுக்கு தெரியாது, உன் புத்திக்கும் எட்டாது. எனவே சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பதை விட நீ எப்படி மாற வேண்டும், உன் வாழ்வு எப்படி மாற வேண்டும், மாற்ற வேண்டும் என்பதை சிந்தனை செய். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வு வெற்றிகரமாகவே இருக்கும்.
என்னுடைய மனதில் முழுமையாக இடம் பிடித்த உனக்கு என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உண்டு. நீ என்னுடைய பொக்கிஷம், நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ நினைத்தால் அசாத்தியம் கூட சாத்தியமாகும். நீ நினைத்தால் நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நல்லதை நான் வாரி வாரி வழங்குவேன். நீ கேட்ட வரம் அனைத்தையும் தருவதற்காகவே இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இது உனக்கான சரியான நாள்தான். நீ இது நாள் வரை என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது, என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டது, என்னிடம் என் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று உன் ஆசையை வைத்தது, இப்படி அனைத்தையும் சேர்த்து உனக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்குவதற்காகவே இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இது சரியான நாள்தான். இன்று முதல் உன் வாழ்வு சிறக்கப் போகிறது. இனி என்னுடைய அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். நீ கேட்டதை மட்டும் நான் கொடுப்பதில்லை, நீ கேட்காததையும் சேர்த்தே நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லது, உன் வாழ்க்கைக்கு எது கொடுத்தால் நீ சந்தோஷமாகவும் இன்பமாகவும் இருப்பாய் என்பதை நான் சிந்தனை செய்துதான் உனக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. உன்னை மீறி என் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதியும் அமைதியும் உனக்கு கிடைக்கும். எனவே எதிர்பார்ப்போடு உன் வாழ்க்கையை வாழாதே. அப்பொழுதுதான் எதிர்பார்ப்பு தவறிவிட்டால் நீண்ட மனவேதனையை அனுபவிக்கிறாய். உன் பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்குமே தவிர அது குறையவே குறையாது. நீ தீர்வுகளை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தால் நிறைய வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே இருப்பது போல ஒரு தோற்றம் உனக்கு இருக்கும். எனவே பிரச்சனை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்காமல் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது, வெற்றிகரமான வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்ற சிந்தனையை மேலோங்க செய். நீ நினைத்தது போல உன் வாழ்வில் எல்லாமே சுபமாகவும் சுகமாகவும் நிகழும். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்து இருப்பதுதான். அது ஒரு புத்தகம் போல. ஆனால் ஏதோ ஒரு பக்கத்தில்தான் நமக்கு தேவையானது இருக்கும். அதற்காக அந்த பக்கம் வரும் வரை நாம் பக்கத்தை அடுத்து அடுத்து எடுத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டுமே தவிர எடுத்த எடுப்பிலேயே உனக்கான பக்கத்தில் நீ நுழைய முடியுமா அல்லது எடுத்துவிடதான் முடியுமா? பொறுமையாக நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு பக்கத்தையும் மாற்றி மாற்றி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கான பக்கம், உனக்கான வாழ்வு வரும் வரை பொறுமையோடு காத்திரு. உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நடைபெறப் போகிறது. உன்னுடைய கனவுகள் எல்லாமே உனக்கு நிறைவேறப் போகிறது. அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் எல்லாம் கூடி வரப்போகிறது. இனி எல்லாம் உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான். முதலில் உன் வார்த்தைகளுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கவில்லையே என்று மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. எதிர்மறையான சிந்தனைகளை உன் மனதில் பதிய வைத்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய நல்வார்த்தைகளை காது கொடுக்காமல் சட்டையே செய்யாமல் செய்பவர்களுக்குத்தான் இழப்பே தவிர உனக்கு இழப்பு என்பது சிறிதும் இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய அருமை இப்பொழுது அவர்களுக்கு புரியவில்லை. உண்மை புரிய வரும் பொழுது உன்னை தேடி ஓடி வருவார்கள். உன் உறவு வேண்டுமென்று உன்னிடமே வந்து தவம் இருப்பார்கள். உன்னுடைய கடமையை மட்டுமே நீ செய்து கொண்டு வந்திருந்தாய். அதற்கான பலன் இப்பொழுது என்ன கிடைத்திருக்கிறது தெரியுமா? உன் வாழ்க்கையில் இனி உனக்கு எல்லாமே வெற்றிதான். நீ தொட்டதெல்லாம் உனக்கு வெற்றிதான். நீ கேட்டதெல்லாம் உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான். சாதித்து விட்டாய். சாதனையை செய்து விட்டாய். பொறுமை என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதை பொறுமையோடு காத்திருப்பவர்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னவென்று. அந்த பொறுமையோடு காத்திருந்த என் பொக்கிஷத்திற்கு பதில் கிடைக்காமலா போய்விடும்? பரிசு கிடைக்காமலையா போய்விடும்? இதோ வந்துவிட்டது என் குழந்தையே.
யாருக்கும் இப்படி சுலபமாக எதுவும் கிடைத்து விடாது. ஆனால் நீ என்னுடைய பிள்ளை, சுலபமாக சாதித்து விட்டாயே. பொறுமையாக அனைத்தையும் கடந்து வந்து விட்டாயே. ஆச்சரியமாக இருக்கிறது உன் சாயப்பாவிற்கு உன்னுடைய பொறுமையை பார்த்து. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடினாய். அதனால்தான் உன்னால் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. நம்பிக்கையோடு இருந்த உனக்கு தக்க பரிசு கிடைத்திருக்கிறது. இனி உன் வாழ்வில் அதிசயம் மேல் அதிசயம் மட்டுமே நிகழும். தனிமையாக நின்று போராடினாய். யாருடைய சொற்களும் கேட்காமல் தன்னிச்சையாக நின்று போராடிய என் பிள்ளைக்கு அதிசயம் கிடைக்காமல் வேறு யாருக்கு கிடைக்க முடியும்? இனி உன் வாழ்க்கையிலிருந்து கஷ்டம், துன்பம், வேதனை, நோய், துயரம், போராட்டமான சூழ்நிலை என்று எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகப் போகிறது. கலங்காமல் இரு. நம்பிக்கை, பொறுமையே எப்பொழுதும் ஜெயிக்கும். கலங்காமல் இரு. நான் உனக்கு அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். சத்தியமே எப்பொழுதும் வெற்றியை அடையும். கூடிய விரைவில் எனக்கு நன்றி சொல்வதற்காக, சாயிநாதரே நன்றி என்று கூறுவதற்காக என் ஆலயம் நோக்கி வரத்தான் போகிறாய். உன்னுடைய வரவை எதிர்பார்த்து உன் சாயப்பா நானும் காத்து கொண்டே இருக்கிறேன். கோடான கோடி புண்ணியம் பெற்ற அதிர்ஷ்டசாலி என்னுடைய குழந்தை. என் குழந்தையின் வாழ்வு என்னால் புதுப்பிக்கப்பட போகிறது. புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகும் என் பிள்ளையே, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகும் என் பிள்ளையே, ஆனந்தமாக இருக்கப் போகும் என் பிள்ளையே, நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. ஆம் குழந்தையே, சாதித்து விட்டாய். சாதனையை படைத்து விட்டாய். வெற்றி என்னுடைய பிள்ளைக்குத்தான். வெற்றி எப்பொழுதுமே என்னுடைய பொக்கிஷமான கண்மணிக்குத்தான். பொறுத்திருந்து பார். உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் அதிசயத்தை பொறுத்திருந்து பார்க்கப் போகிறாய். அதிசயமாக இருக்கப் போகிறது. ஆனந்தமாக இருக்கப் போகிறது. மெய் சிலிர்த்து உன்னையே மறந்து உன் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழப் போகிறாய். சாயி சாயி என்று என் ஆலயத்திற்கு ஓடி வரப்போகிறாய். நன்றியை கூற ஆனந்த கண்ணீரோடு வரப்போகிறாய். இது எல்லாமே நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் என் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வேதனையோ பட வேண்டிய அவசியமே இல்லை. நீதான் சாதித்து விட்டாயே. வெற்றி பெற்று விட்டாயே. சந்தோஷமாக இரு. இனி அனைத்தும் உனக்கு வெற்றிதான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வலிமையை சோதிக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீயும் எவ்வளவோ போராடி போராடி கஷ்டப்பட்டுவிட்டு இப்பொழுது சோர்ந்து போய் இருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் போராட்டங்களும் சரியாகிவிடும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த நிகழ்வுகளும் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்றுதானே உன்னுடைய கேள்வி? எல்லோருக்குமே மனதில் இரண்டு விதமான விஷயங்கள் எப்பொழுதுமே தோன்றும். ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் போதே இதை செய்யலாம், நல்லபடியாக நடக்கும் என்று ஒரு குரல் கேட்கும். அது மட்டுமல்லாமல் மற்றொரு குரல் அந்த நிமிடமே கேட்கும், இதை செய்தால் அது தவறாகத்தான் முடிந்து விடுமோ என்ற ஒரு அவநம்பிக்கை குரலும் எல்லோருக்குமே கேட்கும். இப்படி எல்லோருக்குமே கேட்கும் எந்த செயல், எந்த குரலை கேட்டு நாம் செயல்படுகிறோமோ அதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை அமையும். இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. எப்பொழுதும் பொறுமையாக இரு. அதற்கு பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். மனதிற்குள் நன்மை நினைத்தால், நல்லது நினைத்தால் நன்மையே நடக்கும். அதே போல மனதிற்குள் தீமை நினைத்தால் அதுதான் நடக்கும். நல்லதை மட்டுமே நினை என் கண்மணி. உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். யார் ஒருவர் உன்னுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, யார் ஒருவர் நீ கண்ணீர் சிந்தினால் வேதனைப்படுகிறார்களோ, எல்லா விஷயத்தையும் உன்னிடம் பகிர்ந்து கொள்கிறார்களோ, அவர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இழந்து விடாதே.
வெறுத்து விடாதே. அவர்கள் உன் வாழ்விற்கு கிடைத்த பொக்கிஷம் போன்றவர்கள். அவர்களை தவற விட்டு விடாதே. ஒரு உறவு உன்னிடம் வந்து மன்றாடுகிறது என்றால் அவர்களுக்கு போக இடம் இல்லை என்று ஆகிவிடாது. உன்னை இழக்க மனமில்லாமல் தான் உன்னிடம் மன்றாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். வீணாக அவர்கள் மனதை காயப்படுத்தாதே. விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு மிக எளிதாக விடை கிடைத்துவிடும், மிக சிலருக்கோ விடை கிடைக்காமலேயே போய்விடும். மேலும் பலருக்கு வினாவே புரியாமல் போய்விடும். பொழுதுபோக்கே இல்லாமல் உழைப்பதும் தவறு, பொழுதுபோக்கே வாழ்க்கை என இருப்பதும் மிக மிக தவறு. எந்த முடிவை எடுக்க நேர்ந்தாலும், என்ன செய்ய நேர்ந்தாலும் எப்பொழுதும் உன் மனதும் மூளையும் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்தாலே போதும். வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். மனது என்ன சொல்கிறதோ அதன்படி செய். உன் மனதிற்கு மட்டுமே பயப்படு. மற்றவர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்லுவார்களோ ஏது சொல்லுவார்களோ என்று நினைத்து நினைத்து உன்னுடைய வெற்றியை நீயே தடுத்து கொள்ளாதே. உன் மனதிற்கு மட்டும் பிடித்தால் போதும், உன் மனதிற்கு மட்டும் விருப்பம் இருந்தால் போதும், நீ அதை செய்யலாம். நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து தேடியே வரும். ஒன்றை எதிர்பார்த்து வருவது அன்பு அல்ல குழந்தையே. அதை முதலில் நன்றாக உணர்ந்து கொள். எதுவுமே இல்லாத பொழுதும், நிராயுதபாணியாக நிற்கும் பொழுதும் வருவதுதான் அன்பு. அந்த அன்பு உனக்கு கிடைத்தால் அதை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள். அதுதான் உண்மையான அன்பும் கூட. கோபமோ துக்கமோ சந்தோஷமோ எந்த மனநிலையில் நீ இருந்தாலும் தவறான வார்த்தைகளை பேசிவிடாதே. மற்றவர்கள் மனது புண்படிப்படியும் பேசிவிடாதே. ஏனென்றால் சூழ்நிலைகள் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் பேசிய வார்த்தைகள் மாறவே மாறாது. இது உன் வாழ்வில் நடந்தாலும் கவலைப்படாதே. எந்த சூழ்நிலையில் நீ மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை உன்னை நெருங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் என் குழந்தையே. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உண்மையை புரிந்து கொள். நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் என் தங்கமே. என்னுடைய ஆசிர்வாதமும் அன்பும் எப்பொழுதும் உனக்குத்தான். என் பிரியமான கண்மணிக்கு என்னுடைய ஆசிர்வாதத்தை கொடுக்காமல் நான் வேறு யாருக்கு கொடுக்கப் போகிறேன்? இதுதான் முடிவு என்று நினைத்திருந்த விஷயத்தில் தொடக்கத்தை நான் ஆரம்பித்து வைப்பேன். நாள் வரை கஷ்டத்தையும் சோகத்தையும் வேதனைகளை மட்டுமே அனுபவித்து வந்த குழந்தை, இதோடு எல்லாம் முடியப் போகிறது. உனக்கான இறுதி கட்டம் அது. காண ஒரு புது வழியை கோலாகலமாக திறந்து வைக்கப் போகிறேன் உன் சாயப்பா. அந்த வழியில் நீ சந்தோஷமான மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய். சந்தோஷம் மட்டுமே அந்த பாதையில் நிறைந்திருக்கும். எப்பொழுதுமே ஆனந்தமாக நீ உன் வாழ்க்கையை வாழ்வாய். உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது குழந்தையே. ஒரு இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு வரும் வாய்ப்பை தவற விட்டு விடாதே. வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வெற்றி என்னும் செடியை இறை நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் நான் நடப்போகிறேன். நடுவில் அந்த செடி வேர் பிடித்து விட்டதா என்று பிடுங்கி பார்க்க எண்ணாதே. உழைப்பையும் நம்பிக்கையும் தவறாமல் அந்த செடிக்கு செலுத்திவிடு. நிச்சயமாக அந்த செடி விருட்சம் போல் வளர்ந்து உன் வாழ்க்கையில் சிறப்பளிக்க செய்யும். எப்பொழுதுமே கஷ்டங்களையே நினைத்து கொண்டிருக்காதே. அது மீண்டும் கஷ்டத்தை தான் கொடுக்கும். சோதனையாக இருக்கும் பொழுது, மனம் சங்கடமாக இருக்கும் பொழுது, உன் வாழ்வில் நடந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை அசை போட்டு பார்த்து கொண்டே இரு. நினைவில் கொண்டு வந்து சென்று கொண்டே இரு. அப்பொழுதுதான் உன் மனதில் வரும் எண்ணங்கள் போல், நல்ல நிகழ்வுகள் போல் உன் வாழ்க்கையில் மீண்டும் அந்த நிகழ்வுகள் நடக்க துவங்கும். அதை நான் உனக்காக செய்வேன். என் பிரியமான கண்மணி, சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கவே உன் சாயப்பா ஆசைப்படுவேன். நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாலோ, கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தாலோ, பார்க்க உன் சாயப்பாவிற்கு சந்தோஷமாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாயா? நிச்சயமாக இருக்காது. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை மட்டுமே பார்க்க நான் ஆசைப்படுவேன். சந்தோஷம் மட்டுமே உன் முகத்தில் இருக்க அதை பார்க்கவே நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். கண்மணியே, உனக்கான துன்பகாலமெல்லாம் முடிந்து விட்டது.
கடைசி கட்டத்தில் எட்டிவிட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியே, ஆனந்தமே, சந்தோஷமே. எல்லாம் ஜெயமாகப் போகிறது. நீ இனி தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. விரும்பியதெல்லாம் உனக்கு நிறைவேறப் போகிறது. கண்களால் உம்மை பார்த்து மகிழ்வோம் சாயிநாதரே, அன்போடு உம்மை தழுவி மகிழ்வோம் சாயிநாதரே. அன்பு மிகுந்தால் ஆரத்தியும் சுற்றுவோம் சாயிநாதரே. எங்கள் தலை வணங்கி உந்தன் பாதங்களில் சரணடைவோம் சாயிநாதரே.